அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆனிய வாழ்வியல் ஆராய்ச்சி வகுப்பில் இன்று 5ஆம் நாள் பாடத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். முந்தைய வகுப்பில் குர்ஆனை தொடர் முயற்சி எடுத்து திரும்ப திரும்ப ஓத வேண்டும் என்பதை பார்த்தோம். இன்று இறுகிய உள்ளத்தை எப்படி சரி செய்வது அப்படிங்கிறத பார்க்க இருக்கிறோம். இறுகிய உள்ளம் இறுகி இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் நம்ம உள்ளத்தில் இருக்கிற நோய் தான். அப்போ நம்ம அந்த நோயை சரி செஞ்சாலே நம்ம உள்ளத்தை இலகுவாக மாற்றிடலாம். நோய் எதனால் ஏற்படுது அதை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். 39வது அத்தியாயம் 22-23 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், எவருடைய உள்ளத்தை இஸ்லாத்தை ஏற்க விரிவுபடுத்தி விட்டானோ அவர் இறைவனின் பாதுகாப்பில் உள்ளார். அப்போ நம்ம இறைவனை நம்ம அதிகமாக நினைச்சாலே நம்ம இறைவனுடைய பாதுகாப்பில் இருக்கோம் அப்படிங்கிறதையும் அல்லாஹ் சொல்கிறான். அடுத்து, அல்லாவை நினைப்பதை விட்டும் விலகியவர்களின் உள்ளங்கள் கடினமாகிவிட்டன, இது பகிரங்கமான வழிகேடுன்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இறைவனை நினைப்பதை விட்டு நம்ம விலகிட்டோம்னா நம்மளுடைய உள்ளம் கடினமாகிருச்சு, அதாவது இறுகிருச்சு, இது வழிகேடுன்னு சொல்கிறானா. சரி, அப்போ உள்ளம் இறுகிருச்சுன்னா அவ்வளோதானா? உள்ள செத்து போச்சா? நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதானா? நிச்சயமாக கிடையாது. ஏன்னா உள்ளம் இறுகிருச்சுன்னா அது ஒரு நோய் தான், அதை குணப்படுத்த முடியுங்கிறதையும் அல்லாவே சொல்கிறான். 2வது அத்தியாயம் 10வது வசனத்தில், அவர்களின் உள்ளங்களில் வஞ்சகம் எனும் நோய் உள்ளது, அவர்களுக்கு அந்த நோயை அதிகப்படுத்தியும் விட்டான், இவ்வாறு பொய் சொல்வதால் துன்புறுத்தும் வேதனை உண்டுன்னு சொல்கிறான். அப்போ நம்ம நோய் அப்படின்னா என்ன நினைப்போம்? காய்ச்சல், தலைவலி, இது தான் நம்ம நோயின்னு நினைக்கிறோம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், உள்ளத்தில் ஏற்படக்கூடிய நோய் எது தெரியுமா? பொய் சொல்கிறது, பொறாமைப்படுறது, பெருமைப்படுறது, இதுதான் நோய், உள்ளத்தில் வரக்கூடிய நோய். அப்போ அதை எப்படி நம்ம சரி பண்ணுறது? இப்போ பொறாமை அப்படின்னா எதனால் வருது? நம்மள்கிட்ட இல்லாதது பிறர்கிட்ட இருந்தால் அதை பார்த்து வர்றது தான் பொறாமை. இப்போ நம்மளை விட ஒருத்தவன் பெரிய வீடு கட்டிட்டான், பெரிய கார் வாங்கிட்டான் அப்படின்னா நம்மள்கிட்ட இல்லை அப்படிங்கையில் அதை பார்த்து வர்றது தான் பொறாமை. ஆனால் அதை எப்படி நம்ம இல்லாமல் ஆக்குறதுனா, நம்மளுக்கு கீழே உள்ளவளை பார்க்கணும். நம்மளை காட்டி ரொம்ப கஷ்டப்படுற மக்கள் இருக்கிறாங்க, அவங்கள பார்க்கையில் நம்மளுக்கு அல்லாஹ் இவ்வளவு கொடுத்துருக்குறானே, இருக்க வீடு கொடுத்துருக்குறானே, உண்ண உணவு கொடுத்துருக்கானே, உடல் ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கானேண்டு அல்லாஹ்வுக்கு நம்ம அதிகம் நன்றி செலுத்த நம்மளுக்கு மனசு வரும். அல்ஹம்துலில்லாண்டு. அப்போ இந்த மாதிரி எண்ணங்கள்லேருந்து நம்ம வெளியே வரணும்னா நம்ம அல்லாஹ்வை அதிகம் நினைக்கணும். 22வது அத்தியாயம் 11வது வசனத்தில், மனிதர்களில் பலர் மதின் மேல் உள்ள பூனையைப் போல அவசரமாக உறுதியற்ற நிலையில் அல்லாஹ்வை வணங்குகின்றனர். அவர்களுக்கு நன்மை ஏற்பட்டால் திருப்தி அடைகின்றனர், தீங்கு ஏற்பட்டால் இறைவனை வணங்காது முகத்தை திருப்பிக் கொள்கின்றனர். இதில் அல்லாஹ் மதின் மேல் உள்ள பூனையை போல தொழுகிறாங்கன்னு சொல்கிறானல்ல. அப்படின்னா ஒரு பூனை ஒரு காம்பவுண்ட் சுவரத்தில் நிற்கிதுன்னா அது எங்கிட்டாச்சும் ஒரு பக்கம் கீழே குதிக்கணுட்டு தான் பார்க்கும். அதிலே ரொம்ப நேரம் நிற்காது. இங்கிட்டு குதிப்போமா அங்கிட்டு குதிப்போமாண்டு குதிச்சிரும். அது போலத்தான் நம்ம தொழுகையை என்ன செய்யணுமா, அவசரமாக இதை முடிச்சிடணே, சீக்கிரம் முடிக்கணே, 2 ரக்காத் தானே, 4 ரக்காத் தானே, சீக்கிரம் முடிச்சிடணும்னு சொல்லிட்டு நம்ம தொழுகிறோமா. அதையும் அல்லாஹ் மென்ஷன் பண்ணுறான். அடுத்து, நம்மளுக்கு ஒரு நல்லது நடந்தால் அல்ஹம்துலில்லாஹ் என் ரப்பு எனக்கு உதவி செஞ்சுருக்கான்னு நம்ம சொல்கிறோம். அதே நம்மளுக்கு ஒரு தீங்கு ஏற்பட்டால் என்ன செய்கிறோமா? இறைவனை வணங்காது முகத்தை திருப்பிக்கிட்டு போயிடுறோமா. நம்மளுக்கு இது நடந்திருக்கக்கூடாதே, ஏன் நடந்துச்சு, ஏன் அல்லாஹ் நம்மளுக்கு இதை தந்தான் அப்படின்ட்டு நம்ம இறைவனை வணங்காது தூரமாகிறோம் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்கிறான். அப்போ நம்ம உள்ளத்தில் இருக்கக்கூடிய நோய் எதனால் ஏற்படுது? நம்ம செஞ்ச பாவத்தினால தான். அந்த பாவம் தான் நம்மளுடைய உள்ளத்தை இருட்டாக்கிருச்சு. திருமிதியில் 3334வது ஹதீஸா பதிவாகி இருக்குது. ஒரு அடியான் ஒரு பாவம் செய்தால் உள்ளத்தில் கரும்புள்ளி ஏற்படுகிறது, அந்த பாவத்திலிருந்து விலகிவிட்டால் அந்த புள்ளி நீங்குகிறது, கல்பு சுத்தமாகிறது. மீண்டும் செய்தால் கரும்புள்ளி அதிகரித்து கல்வே இருட்டாகிவிடும் அப்படின்னு அல்லாஹ் ஹதீஸில் இருக்குது. அப்போ நம்ம ஒரு பாவத்தை செஞ்சு உடனே அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டுட்டோம்டா, அந்த பாவத்திலேருந்து நம்ம விலகிட்டோம் அப்படின்னா அந்த கரும்புள்ளி நீங்கிருமா. இதே அந்த பாவத்தை நம்ம திரும்ப செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம கல்பு அப்படியே அந்த கரும்புள்ளி பெருசாக போய் இருட்டாக்கிறோம், அதாவது உள்ளத்தை இறுக்கிறோம். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு பாவத்திலேருந்து நம்ம விலகணும். 2வது உள்ளத்தை சுத்தப்படுத்தணும்.
10வது அத்தியாயம் 57வது வசனத்தில், மனிதர்களே, நிச்சயமாக உங்கள் இறைவனிடமிருந்து நல் உபதேசமும் உள்ளங்களில் உள்ள நோயை குணப்படுத்தக்கூடியதும் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நேர்வழி காட்டியும் இறையருளும் வந்துள்ளது. அப்போ உள்ளத்தை சுத்தப்படுத்தணும் அப்படின்னா நம்ம குர்ஆனை அதிகமாக ஓதணும். குர்ஆனில் தான் அந்த நோய்க்கான மருந்து இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுதா? சரி, அடுத்து 59வது அத்தியாயம் 21வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஒரு மலையின் மீது நாம் இந்த குர்ஆனை இறக்கி வைத்திருந்தால் அல்லாஹ்வின் பயத்தால் நடுங்கி வெடித்து போவதை நீ காண்பீர். மனிதர்களே, நீங்கள் சிந்திக்கவே இந்த உதாரணத்தை நாம் கூறுகிறோம் அப்படிங்கிறான். மலை அப்படின்னா எவ்வளோ கம்பீரமானது, பலமானது, அது காற்றடிச்சா கூட அசையாது. அப்பேற்பட்ட மலை இறைவனுடைய அச்சத்தால் வெடித்து சிதறுதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய உள்ளம் எப்படி இருக்குது சிந்திச்சு பார்க்கணும். அந்த மலையை போல் அந்த மலை தன்னுடைய பலத்தை அத்தனையும் இழந்து, நான் ஒன்றுமே இல்லை அல்லா, உனக்கு முன்னாடி நான் ஒன்றுமே இல்லைண்டு அது சுக்குநூறாக வெடித்து போகுதா? அப்போ அதுபோல் நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய அறிவு, அனுபவம், ஞானம், படிப்பு, இது சரி இது தவறுண்டு எந்த ஒரு அதிகாரத்தையும் நம்ம முன்னாடி கொண்டு வரக்கூடாது. குர்ஆனுக்கு முன்னாடி நான் ஒன்றுமே இல்லை ரப்பே, எனக்கு நீ தான் வழிகாட்டணும் அப்படிங்கிற நோக்கத்தோட இந்த குர்ஆன் நம்மளை எப்படி மாற்றணும்னு நினைக்குதோ அது போல் நம்மளை மாற்றட்டும், நம்ம மாறுவோம் இன்ஷா அல்லாஹ் அப்படிங்கிற ஒரு உறுதியான எண்ணத்தோடு நம்ம குர்ஆனை ஓதணும். சரி, அப்போ குர்ஆனில் நம்மளுக்கு பிடித்த செய்தியும் இருக்குது, பிடிக்காத செய்தியும் இருக்கும். அதாவது நம்மளுடைய தவறை சுட்டி காட்டுறது மாதிரியும் இருக்கும். அப்போ அதை பார்த்துட்டு இது நம்மளுக்கு உள்ளது இல்லை, இது இதை விட்டுருவோம் அப்படின்ட்டு இருக்கக்கூடாது. அப்போ நம்மளுக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்கும். நம்ம இவ்வளோ நாளாக நம்மளுடைய மூதாதையர்கள் அவங்க பின்பற்றியதை நம்ம இப்போ பின்பற்றிக்கிட்டு இருப்போம். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், இது தவறுன்னு நம்மளுக்கு சொல்ல இல்லை, நம்ம அதுலேருந்து வெளியே வந்துடணும். இல்லை இது எனக்கு இல்லை, இதை விட்டுட்டு நம்ம அடுத்ததை கடைப்பிடிப்போம்னு இருந்தோம்டா குர்ஆன் அதோடைய வெளிச்சத்தை நம்மளுக்கு தராது. குர்ஆன் அதை திறந்து காட்டாது, நம்மள்கிட்ட திறந்து காட்டாது. அப்போ குர்ஆனுடைய ஒளி நம்ம உள்ளத்துக்கு போகணும்டா நம்ம குர்ஆன் எப்படி சொல்லுதோ அதுபடியே நடக்கணும், அதுபடியே நம்ம வாழ்க்கையை மாற்றணும். அப்போ தான் குர்ஆனும் நம்மளை மாற்றும். இப்போ குர்ஆனை நம்ம நெருங்கையில் பணிவோடு நெருங்கணும். ஏன்னா நம்ம இறைவனுடைய வார்த்தையை நெருங்க போகிறோம். ரப்பு அவன் எப்பேற்பட்டவன், இந்த உலகத்தையே படைத்தவன், அப்பேற்பட்டவனுடைய வார்த்தையை நம்ம நெருங்கையில் பணிவோடு நெருங்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. அப்போ குர்ஆனை நெருங்கையில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? தாழ்ந்து சரணடையணும். அடுத்து முன்முடிவு இல்லாமல் போகணும். முன்முடிவுனா இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி நான் அடுத்த வகுப்பில் சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்த்தது நம்ம உள்ளம் இறுகி போயிருக்குதுன்னு அப்படின்னா அது ஒரு நோய், அதை குணப்படுத்த முடியும் அப்படிங்கிறதையும், நம்ம செய்கிற பாவம்தான் அந்த நோயை ஏற்படுத்துது, அப்போ நம்ம அந்த பாவத்திலேருந்து விலகி உள்ளத்தை சுத்தப்படுத்தணும் அப்படிங்கிறதையும், அந்த சுத்தப்படுத்துறதுக்கான மருந்து குர்ஆன் தான் அப்படிங்கிறதையும், குர்ஆனை பணிவுடன் தாழ்ந்து ஓதணும், அப்போ தான் அது நம்மளை மாற்றும் அப்படிங்கிறத பற்றியும் பார்த்தோம். அப்போ இந்த மலை இருக்கு இல்லையா, மலை எப்படி தன்னுடைய பலத்தை இழந்து குர்ஆனுக்கு கட்டுப்பட்டு வெடித்து சிதறியதோ அதுபோல் நாமும் நம்முடைய அறிவு, அதிகாரம் அனைத்தையும் ஓரமாக வைத்துவிட்டு குர்ஆனை பணிவுடனும் தாழ்வுடனும் ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.